மார்க்கெட் பர்ஃபார்மன்ஸ், மார்க்கெட்னுடைய அண்டர் பர்ஃபார்மன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட் பர்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட்டே நம்மளால கொடுக்க முடியாது. மார்க்கெட் இஸ் இன் அண்டர் பர்ஃபார்மன்ஸ் தான் ரிப்போர்ட்டா இருக்கு. இப்போ இன்னும் என்ன ஆகும், நாங்க இன்வெஸ்ட் பண்ண பணம் வந்து இருக்குமா இருக்காதா, பியர் மார்க்கெட் பியர்னுடைய ஃபேஸ்ல என்டர் ஆயிடுச்சு, இன்னும் டவுன் சைட் போறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நிறைய பேனிக் கிரியேட் பண்ணுது, ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷன் அதிகமா இருக்கு, விரக்தி நிலை அதிகமா இருக்கு, ரிட்டர்ன்ஸ் ஆஃப் கேபிட்டல் டெய்லி எரோட் ஆயிட்டே இருக்கிறத பார்க்க முடியல. இந்த கதறல்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் 6 months-ஆவே நடந்துட்டு இருக்கு. செப்டம்பர் அண்ட் அக்டோபர் செப்டம்பர் லாஸ்ட் வீக் அண்ட் அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக்ல இந்த விஷயத்த நான் ஹைலைட் பண்ணிருந்தேன், ஸ்டே அவே ஃப்ரம் த மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த விஷயத்த நான் சொல்லணுன்றதை விட இதுக்கு இப்போ வந்துகிட்டு இருக்க இந்த தகவல்கள், மார்க்கெட் ஓரியன்டான இந்த அண்டர் பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டான குவரிஸ் எல்லாத்துக்குமே ஒரே பதில், ஸ்டே பேஷன்ஸ், அமைதியா இருக்கும். கண்டிப்பா உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நீங்க என்ன ஹோல்ட் பண்ணிருக்கீங்களோ அது நல்ல ரிட்டர்ன்ஸை கொடுக்கும். இட் வில் டேக் சம் டைம். அடிஷனலா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுங்க. தட் இஸ் அ பிரில்லியன்ட் வே. இந்த வேவை மிஸ் பண்ணிட்டு, இந்த வேவ்ல வந்து கிடைக்க வேண்டிய ரேட்டை மிஸ் பண்ணிட்டு பின்னாடி வருத்தப்படாதீங்க. ஒரு மாஸ்டர் மைண்டா யோசிக்கணும்னா இது மட்டும் தான். ஒரே ட்ரை பண்ணி பாருங்க. கடன் வாங்கி வேற எந்த வித லோன் மூலியமாவும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பண்ணணும்னு நினைக்காதீங்க. தட் இஸ் அ பிளண்டட் மிஸ்டேக்ஸ். இருக்கும் தொகையை வச்சு பண்ண பாருங்க. தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட்.